வாட் சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப சிம்பிளாக தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க. பட் லேட்டர் ஆன் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி ஃபைனலாக உங்கள் சோர்ஸ் கோடு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 லைனில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் Javascript Modules ESM பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பார்த்துட்டு வாங்க. அது பார்த்து இது வந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஓகே, கூல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ரெண்டே விஷயங்கள் என்னென்னா உங்களுக்கு அந்த பொறுமை, ஆர்வம் ரெண்டு வச்சுட்டு புதுசாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் JavaScript வந்து பார்த்தீங்கன்னா 16 years பிஃபோர் வந்து ஜஸ்ட் இன்ட்ராக்டிவிட்டிக்காக க்ரியேட் பண்ணாங்க. இன்ட்ராக்டிவிட்டி அப்படின்னா உங்கள் வெப்பேஜில் நடக்கிற சில இன்ட்ராக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணால் ஒரு டிவ் ஷோ ஆகுது, பாப்அப் வருது இல்லையா, இதில் இன்ட்ராக்டிவிட்டி பண்ணுறீங்க இல்லையா, அதுக்காக தான் JavaScript க்ரியேட் பண்ணாங்க. பட் லேட்டராக என்ன பண்ணாங்கன்னா JavaScript கோட் வந்து ரொம்ப சிம்பிளராக இருக்குது, ஏன் நம்ம வந்து அவுட் சைட் ஆஃப் ப்ரௌசர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்க. அப்படி நினச்சி தான் என்ன பண்ணாங்க, ப்ரௌசருக்குள்ளே இருக்கிற JavaScript கம்பைலரை எடுத்து அதை V8 இன்ஜினாக கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்தது நல்லா ஆயிடுச்சு, Node.js உருவாகி ஸோ ப்ரௌசருக்கு மட்டும் யூஸ் பண்ண JavaScript வந்து இப்போ என்ன பண்ணுறோம், எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஆப் வேணுமா அது யூஸ் பண்ணுறோம், அண்ட் கேம் வேணுமா யூஸ் பண்ணுறோம், மிஷின் லேர்னிங் வேணுமா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ டெவலப்பர்ஸ் வந்து அப்போ கோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த மாடல் சிஸ்டம்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ வெப்சைட்டிங் கிரியேட் பண்ணும்போது சிம்பிளாக என்ன இருக்க போகுது, மிஞ்சி போனால் வந்து ஷோ பண்ண போகிறீங்க, ஹைட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். கரெக்டாக? பட் சர்வர் அண்ட் மற்ற விஷயத்துக்குலாம் வரும்போது நிறைய கோட் ரைட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ரைட் பண்ணும்போது ஸோ 2009 அதாவது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு ஸ்டாண்டர்டான மாடல் சிஸ்டமே கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா லைக் அவங்க டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஃபைல் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனல் வச்சுக்கோங்களேன், அது ஃபங்க்ஷனல் வந்து ஒரு 2-3 லைனில் இருக்காது. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-105 லைனில் இருக்கும்போது திருப்பியும் அது அப்படியே கொலாப்ஸ் ஆகுது இல்லைங்களா, ஹியூமனுமே மிஸ்டேக் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா மாடுலரைஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்குனது பார்த்தீங்கன்னா CommonJS. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் JavaScript கோடை வந்து ஒரு மாடுலராக, அதாவது ஒரு லாஜிக்குமே ஒரு தனித்தனி ஃபைலில் கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு வைக்கும் என்ன இருக்கும், ரீடபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ தட் எங்கே போய் பார்க்கணும், அழகாக போய் பார்த்துருவீங்க இல்லையா. ஸோ இதுதான் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து இதை பேர் பார்த்தீங்கன்னா server.js இருந்துச்சு. ஓகே, பட் லேட்டராக என்ன பண்ணாங்கன்னா ஓகே server.jsனா சர்வருக்கு மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டிபிக்கலி லைக் JavaScript தவிர்த்து Node.jsல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபைல் ரைட் பண்ணலாம் அண்ட் சம் லாஜிக்ஸ் CPU இன்டென்சிவ் டாஸ்க் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா சரி இந்த server.js வந்து நம்ம CommonJS மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த CommonJS மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ உள்ள மாதிரி Javascript Modules அப்போ கிடையாது. ஸோ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த CommonJS வந்து ஒரு டிஃபால்ட் மாடல் சிஸ்டமாக கொண்டு வந்தாங்க 2009. பட் லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா டைம் எவால்வ்ஸ் இல்லையா. ஸோ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நியூவாக சிண்டெக்ஸ் உருவாக்குனாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா Javascript Modules. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் Javascript Modules வந்து ஸ்டார்டிங் இந்த 3 தான் இருந்துச்சுங்க. இதுதான் யூஸ் பண்ணுற வே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AMDன்னு சொல்லுவாங்க, அதாவது Asynchronous Module Definition சொல்லுவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண மாடல் சிஸ்டம்ஸ். மாடல்னா சிம்பிளி உங்கள் கோடை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அழகாக இந்தந்த லாஜிக் இந்த ஃபைலில் இருக்கணும்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணுறோம் இல்லையா, அதான் மாடியூல். கரெக்டாக? ஸோ இது வந்து require.js லைப்ரரி மூலிமா பண்ணியிருந்தாங்க. ஓகே, பட் லேட்டர் ஆச்சு CommonJS வந்துச்சு. ஸோ CommonJS வந்து டிப்பிக்கலி Node.js என்வரான்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் வெப்சைட்க்கு வந்து அவ்வளோ கோட் தேவைப்படாது இல்லையா. ஸோ அதனால CommonJS தான் வந்து Node.jsக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த UMDன்னு வந்துச்சு, அதாவது யூனிவர்சல் மாடல் டெஃபினிஷன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் ரெண்டுக்குமே வந்து லைக் கம்பேட்டபிள் மாதிரி இருக்கும். ஸோ CommonJS யூஸ் பண்ணிக்கலாம், AMDயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் உள்ள வே. பட் டெவலப்ஸ் வந்து ஃபைனலாக என்ன பண்ணாங்கன்னா ES6ல் Javascript Modules உருவாக்குனாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடியூல்னால் என்னன்னு சொல்லி பார்த்துலாமா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, பட் திரும்பியும் சொல்கிறேனே. ஸோ மாடியூல் இஸ் ஜஸ்ட் அ ஃபைல், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட லாஜிக் வைஸ்லாம் வந்து எல்லாமே ஒரே ஃபைலில் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்தந்த லாஜிக் எங்கே போய் இருக்கணுமோ அதை நீங்கள் செப்பரேட் பண்ணுறீங்க. கரெக்டாக? செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த மாடியூல். ஓகே, ஸோ நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க லைக் இந்த பேமெண்ட் மாடியூல், யூசர்ஸ் மாடியூல் சொல்லிட்டு மற்றவங்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படின்னா தான் நம்ம குரூப் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கான ஷார்ட் ஃபார்ம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல Javascript Module. ஓகே, ஏன்னா Javascript யார், JavaScript ஸ்டாண்டர்ட்லாம் வந்து வேலிட் பண்ணுறவங்க தான் இந்த Javascript. ஸோ அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 2015. அதாவது ES6 நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ. ஸோ ESM என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் உங்களோட கோட் எல்லாமே வந்து தனியாக செப்பரேட் ஃபைலில் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் ரீயூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பிகாஸ் ஏன் வந்து ES6 மாடல் வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் நேம்ஸ்பேஸ் பொல்யூஷன் ஆர் ஸ்கோப் பொல்யூஷன் சொல்லலாம். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனிவே, பட் இப்போ அவுட்லைன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஸோ வாட் சப்போஸ் நீங்கள் ஒரே ஃபைல் வச்சுருக்கும் போது எல்லாமே வந்து குளோபல் ஸ்கோப்பில் இருக்கும், அதாவது உங்கள் அப்ளிகேஷன் ஸ்கோப்பில் இருக்கும். ஸோ அங்கே வந்து சப்போஸ் வேறு யாராச்சும் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணாங்க, அதே வேரியபிள் நீங்களும் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களால் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஒரு ஃப்ரீடம் அப்போ கிடையாது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேரியபிள் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு ப்ராப்பரான மாடல் சிஸ்டமே கிடையாது. ஸோ நம்ம வந்து CommonJS யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, வெப் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாடல் சிஸ்டம் வந்து லேக் ஆச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா request.js சொல்லிட்டு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி சும்மா கிமிக்னா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிமிக் தான், ஜஸ்ட் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது தான், இது ப்ராப்பரான வே கிடையாது. ஸோ அதனால டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ES6 மாடல் கிரியேட் பண்ணாங்க. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா புவர் கோட் ஆர்கனைசேஷன். ஸோ நினச்சி பாருங்களேன், உங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் சின்னதாக ரைட் பண்ணிட்டீங்க, லெட்ஸ் சே ஒரு 200 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு வச்சுக்கோங்களேன். பட் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் ஆட் பண்ண நிறைய லாஜிக் ரைட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும், ஒரே ஃபைலை வந்து 2000, 3000, 5000, நான் கடைசியாக பார்த்த ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 8000 கிட்ட இருந்தது மினிஃபை ஆயே. ஸோ விச் மீன்ஸ் இது பெர்ஃபார்மன்ஸும் டேமேஜ் பண்ணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீபக்கிங் வந்து ரொம்ப ஹார்டர் ஆக்கிரும். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நோன் ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த ECMAScript உருவாக்குனாங்க. ஓகே, ஸோ இந்த ECMAScript என்னெல்லாம் சால்வ் பண்ணுது பார்த்தீங்கன்னா லைக் ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு நான் அவுட்ல என்ன சொல்லிவிட்டு கோடிங் போயிடலாம், சரியா? ஸோ ஸ்கோப் வேரியபிள்ஸ்னால் ஸோ நீங்கள் வந்து மாடியூல்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கிற எல்லா வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்கோப்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா வீட்டுக்குள்ளே மட்டும் தான் இருக்கும், வீட்டு வெளில போக மாட்டாங்க, சரியா? அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் பில்ட் இன் மாடுலர் சப்போர்ட். ஸோ ES6 மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம், இட் ஹேஸ் மாடுலர் சப்போர்ட்னால நம்ம வந்து டேரெக்டாக வி கேன் கிரியேட் வெப் அப்ளிகேஷன்ஸ், சர்வர் அப்ளிகேஷன்ஸ், எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா கிளியர் டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட். அதாவது இப்போது ஒரு ஃபைலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3000 லைன் ஆஃப் கோட் ரைட் பண்ணியிருக்கீங்க, எந்த லாஜிக் சொல்லிட்டு சர்ச் பண்ணி எப்படி சர்ச் பண்ணுவீங்க? Ctrl+F தந்து நீங்கள் வந்து ஒன்று லாஜிக்கை படிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு லாஜிக்குமே ஒரு தனி மாடியூலில் போட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த லாஜிக் தான் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த மாடியூலுக்குள்ளே ஃபைலுக்குள்ளே போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுதான் கிளியர் டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பெட்டர் கோட் ரீயூசபிலிட்டி. பிகாஸ் ஸோ நம்ம வந்து லைக் நீங்கள் ஒரே ஃபைலாக பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு தலைவலி வரும் இல்லையா? பட் ஒரு லாஜிக்கும் ஒரு ஃபைல் வைக்கும்போது ஈஸியாக நீங்கள் போய் ரீட் பண்ணிடுவீங்க. ரீட் பண்ணி ஏதாவது பக் இருக்குன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் மெயின்டெனபிலிட்டி. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ஏதாச்சும் விஷயங்கள் லாஜிக் ஏதாவது தப்பாக தருது அப்படின்னா கரெக்டாக அந்த ஃபைலுக்குள்ளே போய் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் த்ரீ ஷேக்கிங். ஸோ நிறைய பேர் வந்து இது லைக் இதெல்லாம் வந்து தேரிமா இருக்கு இல்லையா? நான் இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின். இந்த ட்ரீ ஷேக்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கோட் பண்ணும்போது சிலதெல்லாம் வந்து அன்வான்டான வேரியபிள்ஸ் இருக்கும், லைக் அன்யூஸ்டு வேரியபிள்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் எதுக்கு இருக்குன்னே இருக்காது, நம்ம கோட் பண்ணியிருப்போம், அப்புறமா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வேறு கோட் ரைட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் அப்படியே இருக்கும் இல்லையா? இந்த ட்ரீ ஷேக்கிங் என்னென்னா ஸோ இது வந்து எந்தெந்த கோட்லாம் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் அது வந்து கம்பைல் பண்ணும். ஓகேவா? ஸோ இது எங்கே ஒர்க் ஆகும்னா பண்ட்லெஸ்னால் சொல்கிறோம், இந்த வெப் பேக் சொல்கிறோம், வீட் சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் வந்து பண்ட்லெஸ், அது அங்கே மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம கற்றுக்கும் போது React.js இருக்கட்டும் இல்லை எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த பண்ட்லெஸ் இருக்குங்க, சரிங்களா? நீங்கள் கவலையே பண்ணிக்க தேவையில்ல. ஸோ நீ கோட் ரைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும், இதுதான் நம்ம டூலிங் சொல்லுவோம். இது என்ன பண்ணோன்னா நம்ம அன்யூஸ் பண்ணுற கோட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம தியரியை பார்த்தாச்சு, பட் ப்ராக்டிக்கல் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம கோடில் வந்து இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பேர் வந்து வச்சுக்கலாம், we can call it as ES6 Modules அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? டன். ஸோ இது எப்படி ப்ரிவியூ பார்க்கலாம் நம்ம, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், ஸோ VS கோடில் வந்து இது இம்போர்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோல்டரை. ஸோ விச் மீன்ஸ் நான் வந்து டேரெக்டாக லைவ் சர்வர் மூலிமா அவுட்புட்டை பார்த்துக்கலாம். கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து புதுசாக வரீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ எது நான் 2 பேஸில் பண்ணலாம் இல்லையா? ஸோ ரைட்டில் போனீங்கன்னா லைவ்னு இருக்கும், அது வச்சு பண்ணலாம். இல்லைனா Ctrl+Shift+P அது ஓப்பன் பண்ணும்போது இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஓப்பன் வித் லைவ் சர்வர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட்டில் ஓப்பன் ஆகும். கரெக்டாக? ஸோ இதான் நம்ம அவுட்புட். ஸோ நம்ம ரைட் கிளிக் பண்ணி இங்கே இன்ஸ்பெக்டரில் போயிட்டு கன்சோல் போனீங்கன்னா நம்மளோட அவுட்புட் இங்கே காமிக்குது பக்கா. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போதைக்கு நான் அதை அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு இது தேவையில்லை. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் 2 ஃபைல் கிரியேட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? 2 மாடியூல் வச்சுக்கோங்க. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு அசெட்ஸ்குள்ளே JSக்குள்ளே நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பேர் என்ன வச்சுக்கலாம்னா இட்ஸ் ஹேவ் லைக் code.js வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா கோட் லாஜிக்கும் இங்கே தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், சிம்பிளாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ் மை ஆப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆப் அங்கே போட்டுட்டு சும்மா CyberDude ES6 Modules அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாமா? ஸோ லாக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், code.js தானே. ஸோ இந்த ஃபைலில் வந்து என்னோடய மை ஆப்பை வந்து லாக் பண்ண போகிறேன். ஓகே,
லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் நான் இங்கே என்ன பண்ணணும், நான் இம்போர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஸ்கிரிப்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சோர்ஸ் வந்து எங்கே இருக்க போகுது, assetsக்குள்ள JSக்குள்ள அண்ட் code.js. கரெக்டாக. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பக்கா வேலை செய்யுது. ஓகே, அவுட்புட்லாம் பக்கா வருதுன்னு நினைப்பீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அடிஷனல் ஃபைல் கிரியேட் பண்ணுறேனே. ஸோ அதே ஜேஎஸில் நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், app.js சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா நம்ம code.jsல் டிஃபைன் பண்ண அதே வேரியபிள் நேமை வந்து நான் இங்கேயும் தரவா என்ன வந்து பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி கான்ஸ் மை ஆப் அப்படின்னு போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறேன், 3 ரீமைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு ஆப் அப்படின்னு போடுறேன். சரியா. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா இதை திருப்பியும். ஸோ கன்சோல் லாக். ஸோ இது என்ன பண்ண போகிறேன், என்னோடய பேர் இது என்ன ஃபைல் நேம், இது app.js தானே, சேர்த்துக்காக app.jsக்குள்ளே. ஸோ இதை வந்து நான் அவுட்புட் பார்க்க போகிறேன். கரெக்டாக. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் அகைன் அதை இம்போர்ட் பண்ணணும்ல. ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சோர்ஸில் வந்து அதே மாதிரி லொக்கேஷன் தரேன், assetsக்குள்ளே JSக்குள்ளே அண்ட் இது என்னது, இது வந்து app.js. கரெக்டாக. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா uncaught syntax error, ஐடென்டிஃபையர் மை ஆப் ஹேஸ் ஆல்ரெடி பீன் டிக்ளேர்ட் அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் காமிக்குது 1 லைனில் இருக்குது இல்லையா. ஸோ போய் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஏற காமிக்குது. ஏன், பிகாஸ் code.jsல ஆல்ரெடி அதே வேரியபிள் நேமில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி டிக்ளேர்ஸ் வந்து ஏற காமிக்குது. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து தனி ஃபைலில் லாஜிக் போட்டாலும் சரி, எல்லா வேரியபிள்ஸும் குளோபல் ஸ்கோப்பில் இருக்கும். குளோபல் ஸ்கோப்னா உங்கள் அப்ளிகேஷன் இதுதானே வச்சுக்கோங்களேன். நீங்கள் டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ், வாட்ஸ்எவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட குளோபல் ஸ்கோப்பில் இருக்கும். குளோபல் ஸ்கோப்னா லைக் நீங்கள் இந்த கோடை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாக் பண்ணி கூட நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு என்னதான்ப்பா சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் லாஜிக் செப்பரேட் பண்ணுறீங்க, ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்து இங்கே கான்ஃபிளிக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடியூலாக க்ரியேட் பண்ணுறது. சரியா. ஸோ இந்த மாடல் எப்படி பண்ணு பார்க்கலாமா. ஸோ எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ நான் இப்போதைக்கு இது கமெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இன்னும் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், அதே கோட் ரைட் பண்ண போகிறேன். ஸோ இது சைடில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா, தேவையில்லை. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் நம்ம டிஃபைன் பண்ணால் அதே கோட் என்ன பண்ணுறேன், இங்கே போட்டுட்டு இங்கே போடுறேன். சரியா. அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இங்கே வச்சுருந்த இந்த கோடையும் நான் வந்து அனதர் ஸ்கிரிப்ட் டேக்கில் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்மள இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே இற காமிக்குது. ஓகே. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே நம்ம வந்து கன்சிடர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அது நம்ம இங்கே அதேமாதிரி போட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுவும் நம்ம வந்து காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஓகே. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்களேன். அகெயின் இதே இறை தான் வரும். பிகாஸ் பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஸ்கிரிப்ட் டேக்கில் போடுறதெல்லாம் வந்து மாடியூலாக எடுத்துக்காது. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து சொல்லணும் ப்ரௌசர் கிட்ட, ஓகே ஸோ நான் வந்து இதை மாடியூலாக இம்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டைப் வந்து நான் மாடியூலாக தரணும். சரியா. ஸோ அதே மாதிரி பண்ணுறேன், இதுவும் தந்துடுறேன் அண்ட் இங்கேயும் தந்துடுறேன். ஓகே. ஸோ இப்போ செப்பரேட் மாடியூல் இஸ் செப்பரேட் மாடியூல். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பார்க்கலாமா. ஸோ லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ வேரியபிள் நேம் சேமாக இருந்தாலும் சரி அவுட்புட் வந்து பக்கா வேலை செய்யுது. ஓகே. ஸோ இது வந்து கிம்மிக் தான், இது ஒர்க் ஆகுது, பட் இட்ஸ் அ பேட் ப்ராக்டிஸ். ஓகேவா. எப்போயுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து இந்த இன்லைனாக போடக்கூடாது, அதாவது இதுக்குள்ளே நீங்கள் போடக்கூடாது. நீ எப்போ என்ன பண்ணணும், சோர்ஸ் வச்சு நீங்கள் அப்படியே ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் டிப்பிக்கல் ஃபார்மேட்டுங்க, இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். அண்ட் வாட்ஸ் சப்போஸ் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிரிப்டை வந்து இங்கே டேக் பண்ணி இங்கே கோட் ரைட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, அது பேட் அப்ரோச். சரியா. ஸோ டன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து எக்மா ஸ்கிரிப்டில் நம்மளோட ஃபஸ்ட் மாடல் கிரியேட் பண்ணி பார்க்கலாமா. டன். ஸோ என்ன பண்ணல ரூம் பண்ணிக்கிறேன் அண்ட் எனக்கு வந்து இந்த app.jsம் code.jsம் தேவையில்லை. ஸோ அதுவும் ரூம் பண்ணிக்கிறேன். சரியா. இது தெரிஞ்சுக்காக தான் உங்களுக்கு போட்டேன். டன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த main.js இருக்கு இல்லையா, அதை அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த கோடுக்குள்ளே போய் பார்க்கலாமா. இதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம என்டர் பண்ண எல்லா கோடுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்களா எல்லா ஃபைலுமே ஒரு லைன் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளான லாஜிக் தான். இதுக்கே வந்து எவ்வளோ லைன் வந்திருக்கு, 63 லைன் வந்திருக்கு. கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இதுவே வேணும் டைப் பண்ண வேணால் நம்ம புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வரலாம். சரியா. ஸோ என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா சும்மா ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் வச்சுப்போமே. ஸோ சிம்பிளாக வந்து அடிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அடிஷன் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம 2 ஆர்குமெண்ட் வாங்குகிறோம். கரெக்டாக. ஸோ இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ a + b. கரெக்டாக. சிம்பிள். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இன்னொரு சப்ட்ராக்ட் வாங்கிக்கலாம். சப்ட்ராக்ட். ஸோ இது என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ஆர்குமெண்ட் a and b வாங்கிட்டு இதுக்குள்ளே வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ a - b. கரெக்டாக. லெட்ஸ் சேவ் திஸ். ஸோ டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா லைக் கால்குலேஷன் ஃபங்க்ஷனில் நம்ம ஆட் அண்ட் செப்பரேட் மட்டும் தான் போட்டிருக்கோம். பட் அதுதான் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ எல்லாமே நான் இங்கே போட்டு வச்சுக்கோன்னா ஆகும், ஃபைல் வந்து பெருசாக ஆகும். கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே ஒரு செப்பரேட் மாடியூலாக கன்வெர்ட் பண்ணலாமா. ஸோ அது எப்படி பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு அசெட்ஸ்குள்ளே ஜேஎஸ்குள்ள யூட்டில்ஸ் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே வந்து ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த ஃபைல் நேம் என்ன வச்சுக்கலாம்னா உங்கள் மாடியூல் நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சுக்கலாம் இது வந்து மேத்னு வச்சுக்கோங்களேன். ஸோ math.js மேத்னா இது மேத்தமேட்டிக்ஸ் கரெக்டாக .js. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா நான் டேரெக்டாக என்டர் பண்ண இந்த 2 கோடையுமே கட் பண்ணிவிட்டு நான் math.jsல பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். கரெக்டாக? டன். ஸோ இப்போ நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம் நான் இது செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஸோ நான் வந்து இங்கே சேவ் பண்ணிவிட்டு இந்த HTML போயிட்டு ஸோ இதுக்கு மேலே எனக்கு என்ன தேவையோ அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு என்ன இருக்குது ஸோ என்னோட மேத் ஓப்பன் ஆகணும். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அசெட்ஸ்குள்ளே ஜேஎஸ்குள்ளே யூட்டில்ஸ்குள்ளே math.js. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் இங்கே மேலேயே வந்து இந்த கோட் வந்து டிக்ளேர் ஆகிருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இங்கே நான் வந்து சேஃபாக கால் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் வந்து 4,5 அப்படின்னு போடுறேன் அண்ட் செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன் இதை வந்து கன்சோல் லாகில் போட்டுக்கிறேன். ஸோ லாக் அண்ட் லெட் சேவ் திஸ். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 சொல்லி வருது. ஸோ பக்கா வேலை செய்யுது. ஓகே, பட் இது வந்து கரெக்டான ப்ராசஸ் கிடையாது. ஓகே, ஸோ நான் ஏன் லென்த்தாக சொல்கிறேன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கரெக்டான ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் ES6 மாடியூல்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஃபைல் தான் இருக்கணும். ஓகே, உங்களோட main.js ஃபைல். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன ஃபைலாம் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ இதுக்கு வந்து சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபைலை வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து நம்ம ஃபங்க்ஷனோ இல்லை கிளாஸோ இல்லை எதாவது வேரியபிளோ நீங்கள் ஏதாச்சும் வேறு ஃபைலுக்கு யூஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான சிண்டாக்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா எய்தர் நீங்கள் வந்து லைக் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஆட் மட்டும் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் முன்னாடி வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கணும். சிம்பிள். இந்த எக்ஸ்போர்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான கீவேர்ட். இது என்ன பண்ணோன்னா ஸோ மாடியூல் என்விரான்மெண்ட்டில் இந்த ஃபைலுக்குள்ளே வந்துட்டு ஸோ இது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களா சரி இது மட்டும் நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இது மட்டும் விசிபிளாக காமிக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ இதுதான் எக்ஸ்போர்ட் கமெண்ட். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஆட் ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஸோ என்னோடய main.jsக்குள்ளே போயிட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் main.jsல இம்போர்ட் பண்ணோம் இல்லையா? அதுக்கான சிண்டாக்ஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். ஸோ எக்ஸ்போர்ட் மாதிரி we have something called import. ஓகேவா? ஸோ என்ன இம்போர்ட் பண்ணோம் நம்ம ஆல்ரெடி இந்த math.jsல வந்து ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வேஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிக்ளரேஷன்லேயே நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்போர்ட் தந்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் டிக்ளரேஷன் கரெக்டாக இங்கே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் தந்துக்கலாம். இது ஒரு வே. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் we can use something called export default அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலில் வந்து ஒரு லாஜிக் மட்டும் வச்சுருக்கீங்க அந்த லாஜிக் மட்டும் நீங்கள் வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நேம்ட் எக்ஸ்போர்ட். சரியா? ஸோ இதான் ரெண்டும் உள்ள பாப்புலரான யூஸ் பண்ணுற எக்ஸ்போர்ட். சரியா? நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு டிஃபால்ட் பார்த்துருவோமா? ஸோ என்ன பண்ணுறேன் ஆல்ரெடி நான் எக்ஸ்போர்ட் பண்ணல அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். என்னென்னா டிஃபால்ட்டாக எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். அதாவது வெளியில் வந்து தெரியப்படுத்த போகிறேன். சரியா? ஸோ ஆட். ஓகே, டன். லெட் சேவ் திஸ். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இந்த ஃபங்க்ஷன் மட்டும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணோம்ல அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் இம்போர்ட் அண்ட் இதுக்கான நேம் என்னென்னு தந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடா நான் ஆட் தரேன் ஆட் ஃப்ரம். ஓகே, ஸோ இங்கே உங்கள் லொக்கேஷன் ஸோ இந்த மாடல் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ எங்கே இருக்குது இது வந்து அசெட்ஸ்குள்ளே ஜேஎஸ்குள்ளே யூட்டில்ஸ்குள்ளே math.js அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவோம் நீங்கள் ஸோ ஸ்லாஷ் இது எங்கே இருக்குது யூட்டில்ஸ்குள்ளே ஸ்லாஷ் math.js. ஓகேவா? அந்த .js நீங்கள் மறந்துடாதீங்க அப்போ தான் அதுக்கு புரியும். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் சேவ் பண்ணி முன்னாடி என்ன பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா இதை? ஸோ ஆட் நான் பண்ணுறேன். ஸோ 2 + 2 என்ன இருக்கணும் 4 வரணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன் கான்ஸ் ரிசல்ட் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லாக் ரிசல்ட். லெட்ஸ் சேவ் திஸ் செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா we have an error cannot use import statement outside a module அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நீங்கள் கேட்பீங்க அன்பு இவ்வளோ சொன்னதெல்லாம் இருக்குதானா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இந்த main.js வந்து எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஒரு நார்மல் ஸ்கிரிப்டாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இது எப்படி இம்போர்ட் பண்ணலாம்னா ஒரு மாடியூலில் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ஸ்கிரிப்டில் டைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அதே தான். ஸோ மாடியூல்னு சொல்லி போட்டுட்டு சேவ் பண்ணி பாருங்களேன். ரிஃப்ரெஷ்
அண்ட் இங்கே பார்த்தீங்களா இப்போ கரெக்டாக அந்த வேல்யூ காமிக்குது 4 சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன கால் பண்ணுவோம் அப்படின்னா டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கால் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க என்ன பண்ணுறேன்னா அகெயின் நான் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா ஒரு லாகர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன், log.js ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சரியா? ஸோ என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன் லாக் பண்ணணும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் என்னோட மெசேஜ் என்னவோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜை வந்து வாங்கிட்டு நான் வந்து ஒரு லாக் பண்ண போகிறேன், console.log. இங்கே வந்து ஸோ நான் ஆல்ரெடி வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்சோல் லாக் பண்ணும்போது நம்மளுக்கு டைம் வராது கரெக்டாக. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா அடிஷ்னலாக இங்கே வந்து டேட் வைக்க போகிறேன். ஸோ டேட், ஸோ இங்கே வந்து வச்சுக்கலாம் நியூ டேட் கால் பண்ணிவிட்டு ஸோ .to_local டேட்டா ஸ்ட்ரிங் போட்டலாமா. ஸோ போட்டுட்டு இதை வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், we can யூஸ் சிங்கிள் கோட்ஸ் பதிலாக டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், என்னோட டைம், ஸோ டேட்ன்றதோட டைம் வச்சுக்கலாம். ஸோ டைம் வச்சுட்டு என்ன வந்து பார்ப்போம், டைம் அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து என்னோட மெசேஜ். ஓகேவா? ஸோ மெசேஜ் எப்படி வாங்கிக்கலாம், இதே மாதிரி வாங்கிக்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து மெசேஜ் சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ், சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டுக்கு பதிலாக வந்து டைம் மாற்றிக்கிறேங்க. சரியா? எனக்கு டேட் வேணும், டைம் தான் வேணும் எனக்கு கரெக்டாக. லெட்ஸ் சேவ் திஸ். ஸோ இப்போது இந்த மாடியூலை வந்து நான் எப்படி CommonJS யூஸ் பண்ணுறது, ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது சிம்பிள், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ எய்தர் நீங்கள் வந்து முன்னாடி எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து நேம்டு எக்ஸ்போர்ட் ஆக்கிக்கும். பட் அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிப்பிக்கலாக யூஸ் பண்ணுற எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டாக வச்சு இந்த லாகை வாங்கிக்கலாம். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அதே மாதிரி இம்போர்ட்டில் வந்து ஸோ இம்போர்ட், ஸோ இது பண்ணாது லாகரா என்ன நேம்னு வச்சுக்கலாம். நீங்கள் லாகை தான் வைக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி யூட்டில்ஸ்குள்ள /log.js. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ரிசல்ட்டுக்கு அப்புறமாவோ இல்லை லாகர்னு போட்டுட்டு இப்போ வந்து என்ன மெசேஜ், ஸோ பேஜ் லோடட் இப்படி போன வச்சுக்கோங்களேன், லோடட். லெட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்களா டைம் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிப்பிக்கல் லைக் ஒரு மாடியூலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அண்ட் ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன கால் பண்ணுவோம் அப்படின்னா we call it as default export. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு லாஜிக் தான் இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாட் சப்போஸ் நம்மளோட math.jsல பார்த்தீங்கன்னா we have 2 methods இல்லையா. அண்ட் வாட் சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வேரியபிள் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ் என்ன பண்ணுறேன்னா மேபி லைப்ரரி நேம் அப்படின்னு போட்டுட்டு ஸோ மேக்ஸ் அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேத்னு போடுறேன். சரியா? எனக்கு இந்த வேரியபிள் அசஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா அங்கே தான் இந்த எக்ஸ்போர்ட் நேம்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் போட்டிங்களே அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் போட்டாச்சு கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நான் செப்பரேட் எப்படி வாங்குன்னு பார்க்கலாமா. ஸோ லெட்ஸ் சேவ் திஸ். CommonJSக்குள்ளே போயிட்டு இப்போ திருப்பி என்ன பண்ணுறேன், ஸோ நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நான் திருப்பியும் கீழே வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இம்போர்ட் அண்ட் சப்ட்ராக்ட் ஃப்ரம் அப்படின்னு போட்டு திருப்பியும் யூட்டில்ஸ்குள்ளே /math.js கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி ஸோ கான்ஸ் சப்ட்ராக்ட் ரிசல்ட் அப்படின்னு போட்டுட்டு ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், நான் செப்பரேட்டாக கால் பண்ணுறேன். சரியா? கால் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறேன் 4,2 போடுறேன். ஓகே, ஸோ என்ன வரணும் 2 வரணும் இல்லையா ஆன்சரு. செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இங்கே கன்சோல் இருக்கட்டும். திருப்பி என்ன பண்ணுறேன், நான் லாக் பண்ணிவிட்டு என்னோட சப்ட்ராக்ட் ரிசல்ட்டை இங்கே கொண்டு வர போகிறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 வருது. ஓகே, ஸோ நீங்கள் கேட்பீங்க ஏங்க 4 - 2 வந்து 2 தானங்க வரணும், அதான் 6 வருதுன்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் இது மாதிரி இந்த மாடலில் கால் பண்ணும்போது இது என்னவா எடுத்துக்கணும்னா இந்த மாடலில் உள்ள இந்த டிஃபால்ட் என்ன நீங்கள் வந்து தந்திருக்கீங்களோ அதை எடுத்துக்கும். ஓகேவா? நம்ம டிஃபால்ட்டாக தந்திருக்கோம், ஆட் தந்திருக்கும். ஸோ தட் நம்ம திருப்பி நம்ம இது கால் பண்ணணும் ஆகுதுன்னா இந்த நேம் நீங்கள் என்ன தரலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து அன்னோன் நம்பருக்கு தரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அன்னோன் நேம் ஃப்ரம் பிளானட் அப்படின்னு போட்டால் கூட ஸோ இதே நேம் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ யூட்டிலைஸ் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா சேம் அவுட்புட் தான். பிகாஸ் நீங்கள் வந்து டிஃபால்ட்டில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த நேமில் வேணும் வாங்கிக்கலாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கேட்பீங்க அன்பு அப்போ நான் வந்து ஓகே இப்போ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் வந்து நான் இது மாதிரி இம்போர்ட் முன்னாடி வாங்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் எப்படிப்பா இது மாதிரி இந்த சப்ராக்ட் ஃபங்க்ஷனை நான் எப்படிப்பா நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களால் ஒரு மெத்தட் இல்லை ஒரு வேரியபிள் இல்லை ஒரு கிளாஸ் மட்டும் தான் உங்களால் டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். பிகாஸ் டிஃபால்ட்னாவே ஏதாச்சும் ஒன்று தான் இல்லையா. ஸோ எப்படி நீ வந்து எல்லா ஃபங்க்ஷன் எல்லா வேரியபிள்ஸும் எப்படி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த நேம் எக்ஸ்போர்ட் மூலியமாக பண்ணலாம். ஸோ நேம் எக்ஸ்போர்ட் என்ன அர்த்தம், ஸோ அந்தந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு முன்னாடியே போது தான் இந்த நேம்டு எக்ஸ்போர்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், செப்பரேட் வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ இது நான் எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த இம்போர்ட்டு தராமல் ஸோ நேம் எக்ஸ்போர்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் சின்டாக்ஸ் இருக்குது. அதாவது இது மாதிரி ஆப்ஜெக்ட் எல்லாம் போட்டு இதுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.
ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்களா ஸோ ஆட்டோமேட்டிக் கம்ப்ளீஷன்ஸ் காமிக்குது ஸோ சப்ராக்ட் வந்து இங்கே காமிக்குது பிகாஸ் என்ன பண்ணியிருக்கேன் சப்ராக்டில் மட்டும் தான் இந்த எக்ஸ்போர்ட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ பாருங்களேன் லெட்ஸ் சேவ் திஸ் இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் சப்ராக்ட் இங்கே யூஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன்னா நீங்கள் பார்த்தீங்களா கரெக்டாக வருது ஓகே ஸோ இதுதான் ப்ராப்பரான வேங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா இது வந்து உங்களோட எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டாக பண்ணால் நீங்கள் இது மாதிரி எனி நேம் நீங்கள் வந்து வச்சு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா பட் இது மாதிரி நீங்கள் வந்து நேம்டாக போட்டிங்கன்னா இட்ஸ் கால் நேம்ட் எக்ஸ்போர்ட் ஓகே ஸோ இப்படி என்ன அர்த்தம்னா இந்த மாடலுக்குள்ளே எனக்கு ஏன்னா நிறைய இருக்க போகுது இல்லையா ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்டுக்குள்ளே இது மாதிரி நம்ம வாங்கிக்கிறோம் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா உங்கள் தெரிஞ்சுக்க இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா ஸோ இந்த லைப்ரரி நேம் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன பண்ணுறேன் இங்கே கீழே முன்னாடி வந்து எக்ஸ்போர்ட் போட்டுக்கிறேன் பிகாஸ் இதுவும் நீங்கள் வந்து நீங்கள் நினச்சிருப்பீங்க இது வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பட் வேரியபிளும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ என்ன பண்ணுறேன் வேரியபிள் எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு லெட்ஸ் சேவ் திஸ் இப்போ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி ஸோ இங்கே போயிட்டு கமா ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன வேரியபிள் நேமோ நான் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணேன் இங்கே லைப்ரரி நேம் இல்லையா இங்கே வந்து லைப்ரரி சொல்லிட்டு பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக் காமிக்கு லைப்ரரி நேம் சொல்லிட்டு இது எங்கேருந்து வருது இந்த மாடியூல்குள்ளே போய் டிஃபைன் பண்ணி ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்துடுது சரியா இப்போ இங்கே சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ என்ன பண்ண சேர்த்துக்காக இங்கே வந்து கமா போட்டு லைப்ரரி நேம் அப்படின்னு போடுறேன் லெட்ஸ் சேவ் திஸ் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் மேத்னு சொல்லி வருது ஓகேவா ஸோ இதை நம்ம என்ன கால் பண்ணுவோம் அப்படின்னா நேம்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கால் பண்ணுவோம் ஓகே ஸோ தேர் ஆர் லைக் இன்னோ வேகம் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதுவே காமிச்சேன் உங்களுக்கு ஸோ இன்னும் வே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ எக்ஸ்போர்ட் நம்ம இங்கே மெயினில் யூஸ் பண்ணோம் இல்லையா ஸோ இம்போர்ட்டில் வந்து இது மாதிரி ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணோம்ல அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணணும் எனக்கு ஐ வாண்ட் டு எக்ஸ்போர்ட் லைக் இந்த எல்லா எக்ஸ்போர்ட் மூவ் பண்ணிடுறேன் வச்சுக்கோங்களேன் எல்லாம் மூவ் பண்ணிடுறேன் இப்போது இந்த மூணுமே நான் இம்போர்ட் பண்ணணும் கரெக்டாக ஸோ என்ன பண்ணலாம்னா இங்கே டேட்டா சொல்லலாம் ஸோ எங்கள் லைப்ரரி நேம் வேணும் எனக்கு ப்ளஸ் எனக்கு ஃபங்க்ஷன் நேம் அது ஆட் வேணும் எனக்கு ஸோ ஆடாக வேணும் சப்ட்ராக்டும் வேணும் எனக்கு ஓகே லெட்ஸ் சேவ் திஸ் ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணலாம் பட் இப்படி மாதிரி பண்ணி என்ன ஆகும்னா இது வந்து நேம்ட் எக்ஸ்போர்ட்டில் கணக்காக எடுத்துக்கும் ஓகேவா பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மல்டிபிள் ஃபைல் பண்ணுறோம் இல்லைங்களா மல்டிபிள் ஃபைல் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாவே இட்ஸ் கால் நேம்ட் எக்ஸ்போர்ட் ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம் மெயின் ஜேஸ்குள்ளே போயிட்டு இப்போ இந்த ஆட்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது பிகாஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்களா லெட்ஸ் சேவ் திஸ் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் நாட் ப்ரொவைட் எக்ஸ்போர்ட் நேம் டிஃபால்ட் ஏன்னா நம்ம வந்து டிஃபால்ட் தரல இல்லை ஸோ இது ஒர்க் ஆகாது இப்போ இது ரூம் பண்ணிக்கலாம் அதை அண்ட் இதுவும் ரூம் பண்ணிக்கலாம் இதுவும் ஒர்க் ஆகாது அண்ட் இதுவும் நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம் லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் அழகாக ஒர்க் ஆகுது ஸோ உங்களுக்கு இப்போ வந்து அடிஷன் வேணுமா என்ன பண்ணிக்கலாம் ஆட் சொல்லிட்டு இங்கே வாங்கிக்கலாம் ஓகே ஸோ லெட் சேவ் திஸ் அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் எனேபிள் பண்ணிக்கலாம் இது எனேபிள் பண்ணிக்கலாம் இது எனேபிள் பண்ணிக்கலாம் லெட் சேவ் திஸ் அண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து வி கால் இட் அஸ் லைக் நேம்ட் எக்ஸ்போர்ட் ஓகே ஸோ நான் இன்னொன்று காமிக்கிறேன் உங்களுக்கு சில பேர் பார்த்துருப்பீங்க லைக் சில வீடியோஸில் பார்க்கும்போது லைக் இம்போர்ட் நேம் எக்ஸ்போர்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யூட்டில்ஸ்குள்ளே அண்ட் இந்த லொக்கேஷன் அப்படியே தருவாங்க ஓகே ஸோ இப்படி போட்டுட்டு அண்ட் அதே மாதிரி செகண்ட் சப்ட்ராக்ட் அண்ட் அதே மாதிரி லைப்ரரி நேம் அப்படின்னு தந்துட்டு ஸோ நீங்கள் எதர் இப்படியும் பண்ணலாம் ஸோ செப்பரேட்டாகவும் பண்ணலாம் பட் அதோட பெஸ்ட்டான வே பார்த்தீங்கன்னா இன்லைனில் ஒன் கோட ஆக்குறது தான் ஓகேவா ஸோ இதுவும் இந்த லைனும் ஒன்று ஓகேவா ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இதெல்லாம் ரூம் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் தேவையில்லை சரியா டன் இப்போது லெட்ஸ் சேவ் திஸ் ஸோ இன்னொரு விஷயம் பார்க்கலாம் என்னென்னா ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் நம்ம வந்து நேம் எக்ஸ்போர்ட் பார்த்தாச்சு லைக் அப்புறமா வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பார்த்தாச்சு கரெக்டாக இப்போது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும் போதே நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா ஸோ இங்கே வந்து லெட்ஸே லைப்ரரி நேம் போட்டிருக்கீங்க இல்லையா எங்கள் லைப்ரரி நேம் வேணாம் எனக்கு வேறு நேம் வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து ஆஸ் இந்த ஆட்ரிபியூட்டில் இது வந்து ஸ்பெஷல் கின்டாக்ஸ் ஓகேவா ஸோ ஆஸ் இப்போ நான் வச்சுக்கலாம் நம்ம எல் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகே ஸோ விச் மீன்ஸ் நான் இங்கே என்ன நேம் டிஃபைன் பண்ணிக்கலாம் ஓகேவா வேரியபிள் நேம் பட் நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு வேறு நேமாக நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் சரியா இப்போ நீங்கள் சேவ் பண்ணும்போது செக் பண்ணுங்களேன் we don't have a library name பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நேம் வந்து நம்ம ரீநேம் பண்ணியிருக்கோம் எல் நேமாக கரெக்டாக ஸோ என்ன பண்ணுறேன் மீண்டும் ஜேஸ்குள்ளே போயிட்டு இது லைப்ரரி நேம் கிடையாது இட்ஸ் கால் எல் நேம் ஓகே ஸோ இப்போ எல் நேம் வந்து டேரெக்டாக என்ன பண்ணிக்கணும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் லெட் சேவ் திஸ் அண்ட் பக்கா வேலை செய்யுது ஓகே ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுற இந்த அலைஸ் இல்லை என்ன வேணால் சொல்லலாம் ரீநேம் என்ன வேணால் சொல்லிக்கலாம் சரியா ஸோ எப்படி நீங்கள் இது மாதிரி எக்ஸ்போர்ட்டில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இம்போர்ட்லையும் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா ஆடை வந்து எனக்கு ஃபார் சம் ரீசன் ஆல்ரெடி ஒருத்தவங்க ஆட் யூஸ் பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்களேன் அப்போ என்னால் யூஸ் பண்ண முடியாது இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஆட் நான் இம்போர்ட் பண்ணுற ஆட் மெத்தட் வந்து கோயிங் டு ரீநேம் இட் ஆஸ் என்னது அடிஷன் ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஆடுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அடிஷனை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்
ஓகேவா? இப்போ நீங்கள் சேவ் பண்ணி செக் பண்ணி பாருங்களேன், சேம் ரிசல்ட். ஓகே, ஸோ இது மாதிரி யூ ஹேவ் த கம்ப்ளீட் ஃப்ளெக்சிபிலிட்டிங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான வே. பிகாஸ் நம்ம வந்து ஒரு என்ன என்வரான்மெண்ட்டில் இருக்கோம்னா நிறைய லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட ஓன் நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம நேம் கான்ஃப்ளிக்ட் கண்டிப்பாக வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணதுக்காக தான் இது மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் அட்வான்டேஜ் இருக்குங்க. ஆக்சுவலி இதே மாதிரி நீங்கள் வந்து நேம் இம்போர்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பன்னில் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணலையோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் பண்ணிடும். பிகாஸ் உங்கள் அப்ளிகேஷன் தேவையில்லை இல்லையா? ஸோ இது ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரீ ஷேக்கிங் சொல்லுவோம். ஸோ ட்ரீ ஷேக்கிங் அப்படின்னா ஸோ யூஸ் பண்ணது மட்டும் தான் அது கம்பைல் பண்ணும். நீங்கள் யூஸ் பண்ணாத அதை வந்து இக்னோர் பண்ணிடும். சரியா? ஸோ ரைட். ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have something called வைல்ட் கார்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், இதுக்கு பதிலாக ஆஸ்ட்ரிட் போட்டு ஆஸ் அண்ட் இது என்ன மாடியூலோ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்னு வச்சுக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஸோ இந்த மாடியூல்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இந்த மேத்ன்ற ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டெட் ஆஃப் அடிஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இது ரிமூவ் பண்ணிவிட்டு மேத் அதை கால் பண்ணிவிட்டு டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா இதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் காமிக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் தானே, ஸோ ஆட் ஸோ 2,2 ஸோ லெட் சேவ் திஸ், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தா சப்ராக்ட் இஸ் நாட் டிஃபைன் பிகாஸ் சப்ராக்ட் வந்து இப்போ மேத் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கும். கரெக்டாக அதே மாதிரி என்ன பண்ணணும் இங்கேயும் மேத் டாட் சப்ராக்ட். ஓகே, அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணணும் இங்கேயும் மாற்றிக்கணும் இல்லையா, மேத் டாட் எல்நேம். லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்காவான அவுட்புட். ஓகே, ஸோ இதுவும் ஒரு வேங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு நீங்கள் அட்லாஸ்ட் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது நான் வந்து ஒரு கீழே வந்து ஒரு ரீமின் நோட் மாதிரி தந்திருப்பேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண எல்லா கோடுமே நாங்கள் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதாங்க செஞ்ச விஷயம். ஸோ ஒரு ப்ராப்பராக மாடியூல் நம்ம இப்படி தான் க்ரியேட் பண்ணுவோம் அண்ட் இந்த ப்ராப்பராக நம்ம இப்படி தான் இம்போர்ட் பண்ணுவோம். சரியா? டன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் ரிமூவ் எவ்ரிதிங். ஓகே, எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் மேத்தோ ஜேஎஸும் அது ஆஸ்டிஸ் அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை எனக்கு. இல்லை இன்ஃபேக்ட் எனக்கு இது தேவையில்லை. ஸோ லெட் சேவ் திஸ் அண்ட் பக்கா. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் என்னோட HTML கோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே வந்து சிம்பிளாக பட்டன் வைக்க போகிறாங்க. ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் அ பட்டன். ஸோ சே ஹலோ அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பட்டன் கிளிக் ஆச்சு அப்படின்னா ஐ வாண்ட் டு ஷோ அ லைக் ஒரு டிவிஷன். ஓகே, அதை எப்படி பண்ணி பார்ப்போமா? ஸோ என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து ஐ கேன் ஹேவ் லைக் ஒரு ஐடி மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ ஐடி இல்லை சே ஹாய்னு வச்சுக்கலாம், சே ஹலோ. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பட்டனாக இருக்க போகுது பிகாஸ் பட்டன் டிஃபால்ட் பிஹேவியர் வந்து சப்மிட் இல்லையா? ஸோ வச்சுக்கலாம். லெட் சேவ் திஸ், அவுட் பார்ப்போமா? டன். ஸோ ஜஸ்ட் சில ஸ்டைலிங்காக என்ன பண்ணுறேன், வில் யூஸ் ஸ்டைலிங் CSS. ஓகே, ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுக்கும் ஆல்ரெடி. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே சிடிஎன் மூலியமாக நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஜஸ்ட் URL நமக்கு காப்பி பண்ண போகிறோம், அவ்வளோதான். அண்ட் இதை வந்து டைட்டில் கீழே போட்டுக்க போகிறோம். லெட் சேவ் திஸ், ஃபவுண்ட் பண்ணிக்கிச்சா அண்ட் கமெண்ட் போட்டுக்கலாம் டெய்ல்வின் CSS. ஓகே, டன். லெட் சேவ் திஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வந்து லைட்டாக கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது பக்கா. ஸோ என்ன பண்ணுறேன்னா குயிக்காக இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலிமாக ஆட் பண்ணிக்குவா. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் செமி போல்டாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸலாக இருக்கணும். அண்ட் ஓகே, தட்ஸ் ஃபைன். அண்ட் கொஞ்சம் பேடிங் வேணும் எனக்கு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து லைக் என்னோடய ஃபுல் பாடிக்கே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் சம் கிளாஸ் ஆஃப் பேடிங் ஆஃப் 10. ஓகேவா? கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துச்சு. டன். இப்போ இந்த பட்டன்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் பண்ணிச்சு. ஸோ நான் என்ன பண்ணணும், ஐ ஹவ் டு அப்ளை மை ஓன் ஸ்டைலிங். ஸோ PX of 4, PY of 2 அண்ட் BG வந்து என்ன வச்சுக்கலாம், ப்ளூ ஆஃப் 500 வச்சுப்போம். ஸோ ரவுண்டடாக இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் லைக் அவுட்லைன் நன்னாக இருக்கணும். லெட் சேவ் திஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக பட்டன் வந்துச்சு. ஓகே, ஸோ கலர் என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டாக ஆக்கிக்கலாம். அண்ட் லெட் சேவ் திஸ் அண்ட் ஹூவர் பண்ணால் எனக்கு பட்டன் மாதிரி தெரியல. ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ஹேவ் சம்திங் கால் ஹூவர் ஸ்டேட்டில் போயிட்டு அப்போ என்ன ஆகணும், எனக்கு BG ப்ளூ வந்து 500 வந்து 600 வேணும். ஓகே, சப்போஸ் நீங்கள் இதை பார்க்குறீங்க, இஃப் யூ வாண்ட் டெய்ல்வின் CSS கோர்ஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? லெட் சேவ் திஸ் அண்ட் பக்கா. இப்போ நான் கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் டு டைனமிக்லி லைக் டிஸ்பிளே சர்டன் கண்டென்ட். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணி பார்ப்போமா? அண்ட் பிஃபோர் தட் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து மார்ஜின் பாட்டம் ஆஃப் 3 வச்சுக்கிறேன் பிகாஸ் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்குது. டன்னுங்க, சூப்பர். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இதை மூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஃப்ரெஷ். ஓகே, கூல். ஸோ இது ஏன்னா டெய்ல்வின் CSS வந்து நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த எரர் அதை நீங்கள் இன்வோ பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகேவா? டன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த சே ஹலோ வந்து JavaScript வாங்கிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து document.query செலக்ட் மூலியமாக ஸோ ஆல்ரெடி ஐடி என்ன பண்ணிக்கலாம், இது ஐடி தானே. ஸோ ஐடி டிஃபைன் பண்ணியிருக்கோம் சே ஹலோன்னு சொல்லிட்டு. ஸோ ஐடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹேஷ் போட்டு சே ஹலோ. ஸோ வேரியபிள் சேவ் பண்ணிக்கலாம், சே ஹலோ பட்டன். இல்லை என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக வி ஹேவ் ஒன்லி பட்டன் இல்லையா, பட்டன் EL வச்சுக்கலாம்.
button el dot add event listener. ஸோ நீங்கள் கிளிக் ஆகும்போது என்ன வேணும் எனக்கு, ஐ வாண்ட் அ சர்டன் callback டு ஹேப்பன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே போட்டுடலாம். அண்ட் இதுக்குள்ள என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு லைக் டிஸ்பிளே div. ஓகே, ஸோ நான் பண்ண போகிறேன், ஐ கேன் ஹேவ் அ டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு டிவிஷனாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ div el. ஸோ சப்போஸ் இப்போ தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து JavaScript DOM சீரிஸ் பார்த்துட்டு வரணும். ரொம்ப மேண்டேட்ரியான ஒரு கோர்ஸ் அது நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் ரேட் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? டன். ஸோ இப்போ div el நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் கொஞ்சம் சில விஷயங்கள் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னா, இது நல்லா தெரியுதுக்காக பீஜ் வந்து ப்ளூ ஆஃப் 500 வைக்கலாம், பேடிங் வந்து ஒரு 10 வைக்கலாம், ரவுண்டராக இருக்கட்டும், பார்டர் இருக்கட்டும், பார்டர் வந்து ஒரு ப்ளூ ஆஃப் ஒரு 600 இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது போதும், அப்புறம் வேணா ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து இது கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு டிவிஷனுக்குள்ளே வரணும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஒரு டிவிஷனுக்குள்ளே போட்டுக்கிறேன், பட்டனும் இதுவும். ஸோ பட்டன் இதுக்குள்ளே இருக்குது, அது கீழே வந்து ஐ வாண்ட் அ சிம்பிள் டிவிஷன். இது வந்து ஐடி ஆஃப் ரிசல்ட் வச்சுக்கலாம். ஓகே, லெட் சேவ் திஸ். என்ன பண்ணுறேன், ஸோ அந்த ரிசல்ட் வந்து இங்கே போட்டுக்கிறேன், div el டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் போட்டுக்கலாம். இது வந்து வச்சுக்கிறேன்னா சும்மா டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன், CyberDude அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, டன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த டிவிஷன் வந்து நம்ம இந்த ரிசல்ட்டில் வந்து நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ எப்படி பண்ணலாம், நீங்கள் யூ கேன் டூ இட் மெனி வேஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டாக்குமெண்ட் டாட் query selector. ஸோ இது என்ன பண்ணுறேன், நான் ஐடியா வாங்குறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ரிசல்ட் இல்லையா, ரிசல்ட் வாங்கியாச்சு. ஸோ இது கான்ஸ் ரிசல்ட் divன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரிசல்ட் divல வந்து டாட் append. ஓகேவா? ஸோ அப்பெண்ட் பண்ணோம். என்ன அப்பெண்ட் பண்ண போகிறேன், நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டிவிஷன் இயரில் வந்து இங்கே தரப்போகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் கோ டு ரிஃப்ரெஷ் அண்ட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்களா பக்கா அவுட் வந்துச்சு. ஓகே, பட் ஆக்வர்டாக இருக்குது, பட் ஸ்டில் கொஞ்சம் என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 100ன்னு இருக்கட்டும், அண்ட் டெக்ஸ்ட்டு வந்து ப்ளூவாக 500 இருக்கட்டும். ஓகேவா? அண்ட் பார்டர் எனக்கு இப்போது தேவையில்லை, ரூம் பண்ணிக்கலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் இல்லையா. ஸோ மார்ஜின் டாப் வந்து ஒரு 3 இருக்கட்டும். லெட் சேவ் திஸ். கிளிக் பண்ணும்போது அண்ட் பார்க்காங்க, ஸோ அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம அழகாக வந்து ஒரு லாஜிக் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆப்பே பார்த்தீங்கன்னா ஒரே லாஜிக் தான், பட் ஃபியூச்சரில் வந்து நிறைய லாஜிக் வரும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து செப்பரேட் பண்ணலாம், மாடல் ஆக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து அப்படியே கட் பண்ணிடுறேன். ஓகே, கட் பண்ணி ஒரு வேறு ஃபைலில் போட போகிறேன். ஸோ ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். ஸோ யூடில்ஸ்குள்ள என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பேர் என்ன வச்சுக்கலாம், டோஸ்ட்னு வச்சுக்கலாம். பிகாஸ் டோஸ்ட்னாவே வந்து ஒரு அலர்ட் வர்றது தான் டோஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. toast.js அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா we can just paste our code. ஸோ என்ன கோடு நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபங்க்ஷன் கோடு இருக்கு இல்லையா, அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம், இங்கே போட்டுக்கலாம். அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போடுறேன். பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, ஈஸி இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஃபங்க்ஷன் அண்ட் டிஸ்பிளே டோஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். சரியா? ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன மெசேஜ் வந்து வேறு ஏதோ நம்ம டைனமிக்காக வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம மெசேஜ் வாங்குறேன். ஸோ மெசேஜ் அப்படின்னு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மெசேஜை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே டைனமிக்காக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டன். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் இட் ஆஸ் அ டிஃபால்ட் அண்ட் நேம் எக்ஸ்போர்ட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக வந்து என்கிட்ட இப்போ ஒரே லாஜிக் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், பெஸ்ட்டாக ஐ கேன் யூஸ் சம்திங் கால் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அண்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னவோ அது தந்துக்கலாம், டிஸ்பிளே டோஸ்ட். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு அழகான ஒரு மெத்தடை வந்து ஒரு மாடலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ விச் மீன்ஸ் நம்மளோட மெயினான ஃபைலை வந்து அதை வாங்கிக்கலாம் இல்லையா. ஸோ இம்போர்ட். ஸோ இது பேர் என்ன வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் டோஸ்ட் வச்சுக்கலாம், டோஸ்ட் ஃப்ரம். ஸோ இது எங்கே இருக்குது, இது வந்து யூட்டில்ஸ்குள்ள ஸ்லாஷ் அண்ட் toast.js. நீங்கள் ஜோஎஸ் கண்டிப்பாக போடணுங்க, ஏன்னா அப்போ தான் அதுக்கு புரியும். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம டோஸ்ட் வந்து நம்ம டேட்டா வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ டோஸ்ட் பண்ண எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு ஐ வாண்ட் டு ஷோ எ டோஸ்ட் கால் ஹலோ அன்பு ஃப்ரம் CyberDude அப்படின்னு போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இன்னொரு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி இன்னொரு கிரியேட் பண்ணியிருக்கோம்ல லாகர் மாதிரி. ஸோ அதுவும் நம்ம இம்போர்ட் பண்ணலாம், பார்க்கலாமா. ஸோ இம்போர்ட் லாகர் ஃப்ரம். ஸோ இது எங்கே இருக்குது, அதே மாதிரி யூட்டில்ஸ்குள்ள ஸ்லாஷ் logger.js. கரெக்டாக? லாகர் பேஜ் லோடட். ஓகேவா? லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாமா. ரிஃப்ரெஷ் அண்ட் கிளிக் பண்ணால் எஸ் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்களா நம்மளோட மெயின் ஜேஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ ஒரு லாஜிக்குமே அந்தந்த ஃபைலுக்குள்ளே போட்டு அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம்.
ஓகே, ஸோ இதுதாங்க பேசிக்கு. ஆக்சுவலி இது வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம், பட் இது வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அண்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஈஸியாக தெரியும், பட் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை தாண்டி நீங்கள் வந்து லைக் ஆல்ரெடி கற்றுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம .js ஃபார்மேட் மாதிரி we have something called .mjன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. MJS அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? அண்ட் CJS ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் இது மாதிரி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பதிலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா exports.default அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து வேறு சின்டாக்ஸு. நம்ம அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து டைனமிக் இம்போர்ட்ஸ் பற்றி மட்டும் சொல்லிடுவா உங்களுக்கு. ஸோ நான் பண்ணுறேன்னா main.jsக்குள்ளே போகிறேன். ஸோ இப்போது நம்ம டேரெக்டாக பண்ணுறோம், நம்ம வந்து இதை நம்ம டேரெக்டாக கால் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து நம்மளோட மேத் இருக்குல்ல, அதுவும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட். ஸோ மேத்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஜஸ்ட் வந்து ஒரு நேம்டு எக்ஸ்போர்ட்டாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் நீ என்ன பண்ணணும், நீ இப்படி வாங்கிக்கணும். கரெக்டாக? ஸோ இங்கே நான் வந்து ஜஸ்ட் ஆட் மட்டும் வாங்குறேன். ஸோ ஆட் ஃப்ரம். ஸோ இங்கே வந்து என்ன வாங்கிக்கலாம், யூ கேன் ஜஸ்ட் லோட் இட் யூஸிங் math.js. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஆட் டேரெக்டாக கால் பண்ணாமல் நான் ஜஸ்ட் லாக் பண்ணி பார்க்கவா? ஸோ console log add. லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பாருங்களேன். ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட், கன்சோல். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த மெத்தடோட டெஃபினேஷன் வருது. ஓகேவா? ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த ஆடுக்கு பதிலாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ வில் ஜஸ்ட் ஹேவ் நம்ம ஆல் யூஸ் பண்ணல ஆஸ்ட்ரிக் மாதிரி. ஸோ வைல்ட் கார்டு யூஸ் பண்ணிவிட்டு ஆஸ், ஸோ மேபி மேத் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இந்த மேத் வந்து நான் கன்சிடர் பண்ணி பார்க்குறேன். ஸோ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இட் வில் கிவ் யூ ஆஸ் அ மாடியூல். ஸோ இந்த மாடியூலில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே நம்ம வந்து பண்ணோம் இல்லைங்களா, எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 3மே இருக்குது பாருங்கள். ஸோ தட் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம டேரெக்டாக. ஸோ math.add அண்ட் ஸோ நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு இருக்குங்க ஆக்சுவலி. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹேவ் சம்திங் கால் டைனமிக் இம்போர்ட்ஸ். ஓகே, ஸோ அதை பற்றி பார்க்க முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா நான் இதை பற்றி உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் தந்துடுறேனே. ஸோ இப்போ இந்த ஃபைல் இந்த மாடல் வந்து எங்கே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து import.meta அப்படின்னு ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இது மாடலில் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம லாக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ லாக் பண்ணுறேன் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த import.meta நான் எங்கே யூஸ் பண்ணுறேனோ அப்போது இந்த மாடல் எங்கே லோட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதோட URL ப்ளஸ் ரிசால்வ் அப்படின்னு காமிக்கும். ஓகே, ஸோ சர்டன் பிளேசஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு URL வேணும்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி import.meta.url சொல்லி வாங்கிக்கலாம். பார்த்தீங்களா அழகாக அதோட ஃபுல் பாத் காமிக்குது. ஓகே, இது வந்து ஒரு ஸ்பெஷலான வேரியபிள். லைக் நீங்கள் வந்து நீங்கள் அதுக்கு என்ன வாங்கியிருப்பீங்க, // லைக் இது மாதிரி வாங்கியிருப்பீங்க. ஸோ __ டர் நேம் சொல்லி வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் இப்படி வாங்கணும் அவசியம் இல்லை. ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டைனமிக் இம்போர்ட் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லி பார்ப்போமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், சிம்பிள். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மேத் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இந்த டைனமிக் இம்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட அப்ளிகேஷனில் லைக் இந்த இம்போர்ட்னு பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம இது இம்போர்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ வாட் சப்போஸ் இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சில மாடல் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுதான் டைனமிக் இம்போர்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு தனியாக ஒரு யூட்டில் கிரியேட் பண்ணுறாங்க. லெட் சேவ் லைக் admin.js வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக லைக் ஐம் கோயிங் டு லைக் எக்ஸ்போர்ட் என்ன வச்சுக்கலாம், ஐ கேன் ஹாவ் admin நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அன்புன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? லெட் சேவ் திஸ் அண்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாமா? எக்ஸ்போர்ட் அண்ட் என்ன பண்ண போகிறேன், டிஃபால்ட்டாக இருக்க போகுது, டிஃபால்ட் admin நேம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ லைக் வந்து சொல்ல வந்துட்டுனா தெரியல, யூ கேன் ஆல்சோ ஹேவ் கிளாஸஸ். நீங்கள் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி இன்னும் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், இது வந்து எக்ஸ்பிரஷனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரீட் அப்படின்னு போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கும் நம்ம பண்ணிக்கலாம், நம்ம வி கேன் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் இட். ஓகே, இதுவும் கரெக்டான வேலிடான ஒரு எக்ஸ்போர்ட் தான். அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா கிளாஸ். ஹவு அபவுட் கிளாஸ்? ஸோ கிளாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பர்சன் அப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து யூ கேன் ஹேவ் கன்ஸ்ட்ரக்ட் இல்லையா, கன்ஸ்ட்ரக்டை வச்சு நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. ஓகே, ஸோ இது மாதிரி கிளாஸை கூட என்ன பண்ணலாம், நீங்கள் யூ கேன் ஆல்சோ எக்ஸ்போர்ட் இட். ஓகே, ஸோ ப்ரிட்டி மச் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க, வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், போட் டிக்ளரேஷனும் சரி, எக்ஸ்பிரஷனும் சரி, அண்ட் கிளாஸஸும் சரி. ஸோ வாட்ஸ்அப் ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் தெரிஞ்சிக்க வேண்டிய டேக்அவே. டன். ஸோ என்ன பண்ணலான்னா நான் வந்து ஒரு மாடல் வச்சுருக்கேன், அது வந்து admin.js சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு அட்மின் யூஸராக இருந்தால் மட்டும் லோட் ஆகணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ES6க்கு மேலே தேர்ஸ் எ ஸ்பெஷல் மெத்தட் ஃபார் இட், இட்ஸ் கால் இம்போர்ட். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் இம்போர்ட் கீவே தராமல் இது மாதிரி இம்போர்ட் மெத்தடை நீங்கள் கால் பண்ணுவீங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களோட URL எங்கே இருக்கோ தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூட்டில்ஸ்குள்ளே
மேத் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் math.js. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க நான் வேறு சேவ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ கான்ஸ் மேத் மாடியூல் அப்படின்னு போட்டுக்கிறேன். சரி, இப்போ நான் லாக் பண்ணி பார்ப்போம் அதை. ஸோ லாக் பண்ணுறேன் மேத் மாடியூல். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இது லெஃப்ட்டில் இருக்க வேணாங்க, நான் அதை என்ன பண்ணிக்கிறேன் க்ளாஸ் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ்ன்னு காமிக்கும். ஸோ கேட்கலாம் அன்பு என்னப்பா இது ப்ராமிஸ் சொல்லி காமிக்குதுன்னு கேட்பீங்க. பிகாஸ் இது வந்து ஏசின்க்ரனஸ் இல்லையா, ஸோ விச் மீன்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பை டிஃபால்ட்டாக ப்ராமிஸில் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்ஃபில்லாக இருக்குது. வாட் இட் வில் கிவ் யூ a மாடியூல். ஓகே, ஸோ இது எப்படி அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் யூஸ் இட் லைக் ஏசிங்க் அவைட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து வி கேன் ஆல்சோ யூஸ் .den. ஸோ நான் பண்ணேன்னா இங்கே வந்து நான் டேட்டா வந்து அவைட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டன். இப்போ நான் பண்ண நான் இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ ரோல் வந்து எனக்கு 1 இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து அட்மின் ரோல் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அட்மின் ரோல், ஸோ விச் மீன்ஸ் நான் வந்து ஏதாச்சும் வேல்யூ வச்சுருக்கணும்ல வேரியபிள் ஏதாவது. ஸோ அட்மின் ரோல் வந்து சும்மா 1 வைக்கிறேன். பை டிஃபால்ட்டாக 1 வச்சுக்கிறேன். சரியா, இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் என்ன பண்ணணும், எனக்கு மேத் மாடியூல் வந்து லோட் ஆகணும். ஓகே, நான் இப்படி இம்போர்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஓகே, ஸோ அது இல்லைனா இது வந்து லோட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம கீழே லாக் பண்ணி பார்ப்போமா அதை. ஸோ கரெக்டாக வந்துச்சுன்னா மேத் மாடியூல் வந்து எனக்கு வரணும். ஓகே, டன். எல்ஸ்னா நத்திங் ரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா. ஸோ லாகில் வந்து மேத் மாடியூல் டஸ் நாட் ரன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இதுவும் நம்ம வந்து ரூம் பண்ணிக்கலாம், இது தேவையில்லை. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மாடியூல் லோட் ஆகிருக்கு. ஓகே, பிகாஸ் நம்ம அட்மின் ரோல் வந்து 1 இருக்குது. ஸோ வாட் சப்போஸ் நான் வந்து 0 தரேன் வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேத் மாடியூல் டஸ் நாட் ரன். ஓகே, ஸோ சர்டன் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இது மாதிரி இம்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ சின்ஸ் இது ப்ராமிஸ் தரதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கணும், யூ ஹேவ் டு எய்தர் இம்போர்ட் இட் ஆஸ் அ அவைட் ஆர் யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ .den. ஓகேவா, ஸோ எப்போயுமே நீங்கள் வந்து கேட்ச் ட்ரை அண்ட் பிளாக் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், அதான் பர்ஃபெக்டான வே. ஓகேவா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் இன் மைண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து வி ஹவ் சீன் அபவுட் அ லாட். ஃபியூச்சரில் வந்து இந்த MJSனா என்ன, CJSனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, பாய்.